ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. சிம்பிளாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும். புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்க நினைக்கிறவங்க தாராளமாக இதை செஞ்சு பார்க்கலாம். எப்படி செஞ்சால் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் மைதா மாவு வச்சும் பண்ணலாம், கோதுமை மாவு வச்சும் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். இதில் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஓரளவு நல்லா இந்த மாதிரி கலந்ததும் ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஏறக்கூடாது. இட்லி மாவோட இன்னும் கொஞ்சம் நெல்லுன்னு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துருக்கிற கோதுமை மாவு இல்லை மைதா மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன தேவைப்படும். அதனால் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஜரடை வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எடுத்து தனியாக அந்த மாவு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்கிறதுக்காக இன்னொரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்கேன். இந்த சோயா பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கணும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பல்ஸில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 2 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வெந்து மசிகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நல்லா தக்காளி வெந்து வந்ததும் திரும்ப நல்லா அந்த மாதிரி மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு அந்த தக்காளியோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சோயாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. சோயா சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் லேசாக அந்த மாதிரி சூடானதும் ஓரளவு நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன்றது ஓரளவு மீடியம் காரம் இருக்கும். காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கம்மியானா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாலாம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த மாதிரி சோயாவோடு சேர்த்து எல்லா பக்கமும் பெரட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். இப்போது நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்ச மாவை ஒரு பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி நிரப்பி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் பைப்பிங் பேக் இருந்ததுன்னா அதில் கூட போட்டுக்கலாம். இப்போ தோசை தவா சூடு பண்ணிவிட்டு அடியில் நல்லா எண்ணெய் இல்லைனா பட்டர் லேசாக மட்டும் தடவிக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரே ஒரு ஹோல் மட்டும் போட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி ஊற்றி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஊற்றும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாவு ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கும். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். திருப்பி போட்டுட்டு லேசாக ஒரு 30 செகண்ட் மட்டும் விட்டு அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் அடியில் எண்ணெய் தடவணும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அப்படியே 2-3 பேட்ச் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நீஸாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா போதும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இதையும் நம்ம எடுத்துடலாம். இது எல்லாமே மொத்தமாக சுட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 இல்லை 3 அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் மசாலா ரொம்ப வெளியில் வராத மாதிரி 1 இல்லைனா 2 1 மேலே 1 இந்த மாதிரி இந்த ஷீட்டை வச்சுட்டு இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சோயா மசாலாவை தேவையான அளவு வச்சு நல்லா அடியிலேருந்து மேலே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த சோயா மசாலா சேர்த்துட்டு 2 கார்னர்லையும் இந்த மாதிரி மடிச்சுட்டு
சைட்லேயும் அடித்து நல்லா இந்த மாதிரி வெளியில் வராத மாதிரி ரோல் பண்ணி எடுத்து அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இதில் உள்ளே வைக்கிற மசாலா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பன்னீர் அதை மாதிரி வெஜிடபிள்ஸ்னு எது வேணாலும் போட்டு நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.